கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 1 அதிகாரம் 4 துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஒரு விவசாயி நெற்கதிர்களை விதைக்கும் பொழுது பதரானது சேர்ந்தே வரும். அந்த நெல்லானது வளரும் பொழுதும் அதற்கு தண்ணீர் பாய்ச்சும் பொழுதும் அறுவடை செய்கிற பொழுதும் இந்த பதரானது கூடவே வரும். ஆனால் களஞ்சியத்தில் எடுத்து வைத்து பாறைகள் மீது வைத்து அதை சுத்தப்படுத்தும் பொழுதோ அல்லது அந்த நெற்கதிர்களை தூற்றும் போதோ பதரானது பிரித்தெடுக்கப்படும். பரிசுத்த ஆவியானவர் காற்றுக்கு அடையாளமாய் இங்கே வருகிறார். நல்ல நெற்கதிராய் மாற வேண்டுமானால், பலன் கொடுக்க வேண்டுமானால், தன் காலத்தில் தன் கனியை தர வேண்டுமானால், இழுவிதிராதிருக்கிற மரமாய் இருக்க வேண்டுமானால், செய்வதெல்லாம் வாய்க்க செய்ய வேண்டுமானால், அதாவது ஆசீர்வாதமாய் மாற வேண்டுமானால், இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாய் இருக்கிற காற்றானது அவசியமானது. ஆனால் இந்த காற்று வருகிற பொழுது பதரானது பறக்கடிக்கப்படும். ஆனால் நெற்கதிரோ நிலை நிற்கும். எனவேதான் இந்த வசனம் எப்படியாய் சொல்லுகிறது, துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். இங்கே துன்மார்க்கர் என்றால் ஆங்கிலத்திலே அன்காட்லி மேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தெய்வ பக்தியற்ற பாவகரமான தகாத செயலை செய்கிறவர்கள் அன்காட்லி மேன் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் 1வது வசனத்திலே 2ஆம் வசனத்திலும் நாம் பார்க்கிறோம், யார் பாக்கியவான். பாக்கியவானும் துன்மார்க்கனும் எப்படி பிரிந்திருக்கிறார்கள்? இவர்கள் இருவருக்கும் இடையேயுள்ள வித்தியாசம் என்ன? காற்றானது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டதினால் இந்த காற்று வருகிற பொழுது பாக்கியவானாய் இருக்கிற, தெய்வ பக்தி உள்ளவனாய் இருக்கிற, பாவத்தை செய்யாதிருக்கிற, தகாத செயலை வெறுக்கிற பாக்கியவான் நிலைத்திருப்பான். இங்கே வருகிற பலனற்ற பதர் துன்மார்க்கத்திற்கு அடையாளமாகவும், பலனுள்ள நெற்கதிரானது பாக்கியவானாய் இருக்கிற தெய்வ மனுஷனுக்கும் ஒப்பிடப்படுகிறது. எனவே பிரியமானவர்களே, பதருக்கு அடையாளமான துன்மார்க்கனுடைய வாழ்வை நாம் வெறுப்போம். பாக்கியவானாய் வாழ்கிற வாழ்வை நாம் விரும்புவோம். அதோடு மட்டுமல்ல, தன் காலத்தில் தன் கனியை தந்து என்று 3ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவானவர் அவர்களை நீங்கள் கனிகளால் அறிவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். நீதியின் கனியானது, ஆவியின் கனியானது நம்மிடத்திலே கிரியை செய்யப்பட வேண்டுமானால் நாம் பாக்கியவானாய் வாழ்கிற வாழ்க்கையை நாம் கடைபிடித்தல் அவசியமாய் இருக்கிறது. அப்படி நாம் பாக்கியமுள்ள, தேவனுக்கு பிரியமுள்ள மனுஷனாய் வாழ்கிற பொழுது தன் காலத்தில் தன் கனியை தருகிறவர்களாய் இருப்போம். அது ஆவிக்குரிய வரங்கள் செயல்படுகிறதை விட ஆவியின் கனியும் நீதியின் கனியும் நம்மிடத்திலே இருந்து வெளிப்படுவதை குமாரனாகிய கிறிஸ்து வலியுறுத்துகிறார். இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். ஆனால் துன்மார்க்கரோ அப்படி இராமல் என்று சொல்லப்பட்டது. துன்மார்க்கரோ அப்படி இராமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், துன்மார்க்கன் இலை உதிர்கிற மரத்தை போல் இருப்பான். இலையானது நிழலுக்கு அடையாளமாய் இருக்கிறது. ஒரு மரத்திலே நிழல் இருந்தால் அது எவ்வளவு விரும்பத்தக்கதாய் இருக்கும். அநேகர் வந்து உட்காருவதற்கு விரும்பத்தக்கதான மரமாயிருக்கும். பசுமை இந்த இலையை குறிக்கிறது. எந்த ஒரு மரத்தில் இலைகள் அதிகமாய் இருக்கின்றனவோ அந்த மரமானது பசுமை நிறைந்த காற்றை வீசுகிற மரமாயிருக்கும், பசுமையாயிருக்கும். அநேகர் வந்து உட்காருவார்கள். அதோடு மட்டுமல்ல, இந்த இலையானது மருத்துவ குணத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. அந்த மருத்துவ குணம் இலைகள் மூலமாய் செயல்படுவதினால் தன் காலத்தில் தன் கனியை தருகிற ஒரு வாழ்க்கை, இலையுதிராதிருக்கிற வாழ்க்கை நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். ஆனால் துன்மார்க்கரோ அப்படி இராமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கன் இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் வாழாதபடிக்கு இருப்பான். தன் காலத்தில் தன் கனியை தரமாட்டான். கடைசியாக 3ஆம் வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று பாக்கியவானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் வசனத்தில் துன்மார்க்கரோ அப்படி இராமல் என்றால் அவன் செய்வது ஒன்றும் வாய்க்காது. தேவன் விரும்புகிற வாழ்க்கையை அவன் வாழாதபடிக்கு
அது அவன் வாழ்க்கையிலே தடையை கொண்டு வரும். முயற்சி செய்கிற காரியங்களில் வெற்றி பெறாதபடிக்கு அவன் வழிகள் ஒவ்வொன்றும் உறுதிப்படுத்தப்படாமல் போகும். எனவேதான் நாம் இங்கே முதலாவது கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ வேண்டுமானால் நாம் பாக்கியவனாய் வாழ வேண்டுமே தவிர துன்மார்க்கமாய் இருக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியின் நிறைவு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டுமானால் நாம் பாக்கியவனாய் வாழ வேண்டுமே தவிர துன்மார்க்கமாய் வாழக்கூடாது. மூன்றாவது, மருத்துவ குணம் கொண்ட இலையுதிராதிருக்கிற அந்த மரத்தை போல் வாழ வேண்டுமானால் துன்மார்க்கமாய் நாம் வாழக்கூடாது. எனவே நாம் பாக்கியவனாய் வாழ்கிற வாழ்வை விரும்புவோம். பதருக்கு அடையாளமான துன்மார்க்கருடைய வாழ்வை வெறுப்போம். வேதத்திலே தியானமாய் இருப்போம். தண்ணீர் பாயும் வாய்க்கால்களின் ஓரமாய் நாட்டப்படுவோம். கனி கொடுக்கும் வாழ்க்கையை வாழ்வோம். மருத்துவ குணமுள்ள, மற்றவர்களை ஆற்றி தேற்றும், இலையுதிராதிருக்கும் வாழ்வை பெறுவோம். முயற்சி செய்கிற காரியங்களில் வெற்றி பெறுவோம். எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்த ஆவியின் துணையோடு வாழ்கிற வாழ்விலே நாம் நிலைத்திருப்போம். பதரை போல் வாழாமல் நெற்கதிராய் வாழ்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.